ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 29. திருவண்ணாமலையை சேர்ந்தவர் பேராசிரியை திருமதி அணு வெண்ணிலா அம்மையார். திராவிட கழக குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக பிறந்து திராவிட கழக பேச்சாளராக பணியாற்றி கடவுள் இல்லை என்ற கொள்கை பற்றாளராக இருந்தவர் இவர். பின்னாளில் தனது வாழ்நாளில் ஏற்பட்ட மாற்றங்களால் திருவண்ணாமலை மகான் விசிறிசாமியார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களின் நேரடி சீடர்களில் அணுகத் தொண்டராக ஆன்மீக பணியை மேற்கொண்டவர் இவர். மேலும் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் ஐயனின் வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதியது திருமதி அணு வெண்ணிலா அவர்கள். பாட்டியை பற்றி தனது ஆன்மீக நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டு கொடுமுடியில் உள்ள டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்திற்கு பல முறை பாட்டியை சந்திப்பதற்காக வந்தவர் இவர். திருமதி பேராசிரியை அணு வெண்ணிலா அவர்கள் 2012ஆம் ஆண்டில் பாட்டியை சந்தித்தார். பகவான் பாட்டியை ஓரிரு முறை இவர் சந்தித்த பிறகு பகவான் பாட்டி சித்தரை பற்றி வெளி உலகுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் பாட்டியிடம் பாட்டியை பற்றி ஆன்மீக நூல்களில் எழுதுவதற்கு அனுமதி கேட்டார். அதற்கு பாட்டி, பேனாவை வைக்கிறது தான் நீ, எழுதுறது நான் என்று கூறி ஆசீர்வாதம் செய்தார்கள் இப்பேராசிரியை பெருந்தகைக்கு. அந்த ஆண்டினிலே பாபாஜி சித்தர் ஆன்மீகம் என்ற மாத இதழில் தொடராக பாட்டியின் அற்புதங்கள் வெளியிடப்பட்டது. ஒரு முறை திரு அணு வெண்ணிலா அவர்கள் பாட்டியை சேவிக்க வந்திருந்த பொழுது ஒரு கிராமத்து பெண் தன் சிறு வயது குழந்தையுடன் பாட்டியிடம் குடும்ப பிரச்சனையை கொட்டி தீர்த்து அழுது புலம்பி பாட்டியை பார்த்து, ஒண்ணு நல்வாக்கு சொல்லு, இல்லைனா வீட்டுல அரளி விதையை அரைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் சாவுறேன் என கட்டாயப்படுத்தி பாட்டியிடம் அந்த பெண் எதிர்பார்த்தபடி நல்வாக்கு பெற முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதற்கு பாட்டி சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. அந்த பெண் சில மணி நேரங்களாக பாட்டியிடம் போராடி கொண்டிருந்தார். பின்னர் அப்பெண் சலிப்படைந்தார். அப்பெண் எதிர்பார்த்த பதில் பாட்டியிடம் கிடைக்கவில்லை. சில மணி நேரங்கள் கழித்து பாட்டி அப்பெண்ணை பார்த்து, சாக நினைக்கிறவ இங்க எதுக்குடி வர்ற? புருஷனோடு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாதவ இங்க எதுக்கு வர்ற? ஒழுங்கா போய் புருஷனோட குடும்பம் நடத்து என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள் நமது பகவான் பாட்டி சித்தர். ஒருவேளை அந்த பெண் அரளி விதை எடுத்து விஷத்தை அருந்திவிடக் கூடாது என்று வரவழைத்து பாட்டி அவளுடைய கர்ம வினையை தீர்த்து மாற்றி அனுப்பினார்கள் என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த லீலாமிர்தம். ஏனென்றால் பாட்டியிடம் அனுகிரகம் இல்லாமல் அவளால் எப்படி பாட்டியிடம் வந்திருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் வரை ஏன் தன்னிடத்திலே பாட்டி ஏதும் பதில் அளிக்காமல் காக்க வைத்திருந்தார்? சற்றே சிந்தித்தால் நமக்கு விளங்கும் வினைப்பதிவை அகற்றிய பாட்டி சித்தரின் மகிமையை பற்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.